வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். துரைமுருகன் வீட்டில் வருமான வரி சோதனையில் கணக்கில் வராத பணம் 10 லட்சம் ரூபாய் பறிமுதல். வருமான வரித்துறையின் முதற்கட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி தகவல். நீர் மேலாண்மை திட்டத்தின் கீழ் தடுப்பணைகள் கட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் வாக்குறுதி. சிறப்பான திட்டங்களால் உணவு உற்பத்தியில் தமிழகம் முதலிடம் பிடித்துள்ளதாக ஓ பன்னீர்செல்வம் பெருமிதம். கிருஷ்ணகிரியில் நடைபயிற்சியின் போது வாக்கு சேகரித்த மு.க. ஸ்டாலின் செல்ஃபி எடுத்துக் கொண்டவர்களிடம் திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரிக்க வேண்டும் என வலியுறுத்தல். மத்தியில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ஆந்திர மாநிலத்துக்கு சிறப்பு தகுதி வழங்கப்படும். ஏழை குடும்பத்துக்கு 72,000 ரூபாய் நிதி வழங்கும் திட்டமும் செயல்படுத்தப்படும் என ராகுல் காந்தி உறுதி. ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூர் அருகே விமானப்படை விமானம் விழுந்து நொறுங்கி விபத்து. விமானி பாராசூட் உதவியுடன் குதித்து உயிர் தப்பியதாக தகவல். திமுக பொருளாளர் துரைமுருகன் வீட்டில் வருமான வரித்துறையினரின் சோதனையில் கணக்கில் வராத பணம் 10 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டதாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அறிவித்துள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது தமிழகத்தில் 67,000 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட உள்ளதாகவும் ஒரு மையத்தில் 1,400 பேர் வாக்களிக்க முடியும் என்றும் குறிப்பிட்டார். 4 தொகுதி இடைத்தேர்தல் குறித்து தேர்தல் ஆணையம்தான் முடிவெடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். துரைமுருகன் வீட்டில் வருமான வரித்துறையினரின் சோதனையில் 10 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டதாக தெரிவித்தார். நம்ம தமிழ்நாட்டில் 67,000 கிட்டத்தட்ட போலிங் பூத் இருக்கிறது. நம்ம ஒவ்வொரு போலிங் பூத்தில் 1,400 வாக்காளர் மேக்ஸிமம் ஓட்டு போட முடியும். அந்த அளவுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஒரு சில பூத்தில் வேறு வாய்ப்பு இல்லைனாக்கா இன்னும் கொஞ்சம் ஒரு அதிகம் போட்டிருக்கலாம். மாவட்ட ஆட்சித்தலைவரோட ப்ரிலிமினரி ரிப்போர்ட் படி கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் ரூபாய் தான் அது கேஷ் அது சீஸ் பண்ணியிருக்காங்க. அது ப்ரிலிமினரி ரிப்போர்ட். பட் இதில் ஏன்னா இன்கம் டேக்ஸ் தான் ஆக்ஷன் எடுத்துருக்குறாங்க. அவங்க நம்மகிட்ட டீட்டெயில் ரிப்போர்ட் கொடுத்தா நான் இதில் வேறு சொல்லுவேன். அரியலூரில் தேர்தல் பார்வையாளராக இருந்த IPL அதிகாரி ஹேமந்த் கல்சன் மதுபோதையில் துப்பாக்கியால் சுட்டதை அடுத்து அப்பணியிலிருந்து விடுவிக்கப்பட்டார். சிதம்பரம் மக்களவைத் தொகுதிக்கு தேர்தல் பணிக்காக வந்த ஹரியானா IPL அதிகாரி ஹேமந்த் கல்சன் அரியலூர் சுற்றுலா மாளிகையில் தங்கியிருந்தார். இன்று அதிகாலை அவர் வானத்தை நோக்கி 9 முறை துப்பாக்கியால் சுட்டதாகவும் அவர் மதுபோதையில் இருந்ததாகவும் புகார் எழுந்தது. இதனையடுத்து அவரிடம் அரியலூர் மாவட்ட ஆட்சியர் விஜயலட்சுமி, காவல் கண்காணிப்பாளர் சீனிவாசன், பெரம்பலூர் காவல் கண்காணிப்பாளர் திசா மிட்டல் ஆகியோர் விசாரணை நடத்தினர். இதுகுறித்து மாநில தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூவுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து தேர்தல் பார்வையாளர் பொறுப்பிலிருந்து ஹேமந்த் கல்சன் விடுவிக்கப்பட்டதாக அரியலூர் மாவட்ட ஆட்சியர் விஜயலட்சுமி தெரிவித்துள்ளார். சர்வதேச முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 3 லட்சம் கோடி ரூபாய்க்கும் மேல் முதலீடு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, நீர் மேலாண்மை திட்டத்தின் கீழ் தடுப்பணைகள் கட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். நாகை மாவட்டம் கீழ்வேளூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அதிமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வாக்கு சேகரித்தார். நாகை நாடாளுமன்ற வேட்பாளர் தாழை சரவணனை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் பொதுமக்களிடையே பரப்புரையாற்றினார். நமது நாடு பாதுகாப்பாக இருக்க மீண்டும் மோடி பிரதமராக வர வேண்டும் என கேட்டுக்கொண்ட முதலமைச்சர் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளதை திமுக ஒருபோதும் நிறைவேற்றியதில்லை என குற்றம் சாட்டினார். மேலும் திமுக வைத்திருப்பது சந்தர்ப்பவாத கூட்டணி என்றும் அதிமுக வைத்திருக்கும் கூட்டணி மக்களுக்காக குரல் கொடுக்கும் என்றும் அப்போது அவர் பரப்புரையாற்றினார். நாடு பாதுகாப்பாக இருக்க வேண்டும். ஒரு திறமைமிக்க பிரதமர் இந்த நாட்டை ஆள வேண்டும். அவை அப்படி திறமைமிக்க பிரதமர் தேர்ந்தெடுக்கப்பட்டால்தான் இங்க இருக்கின்ற மக்கள் நிம்மதியாக வாழ முடியும்.
நம்முடைய மத்தியிலே போடுகின்ற திட்டங்கள் முழுமையாக நம்ம வந்து சேரும். ஒவ்வொரு தேர்தலுக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கூட்டணி அமைப்பாங்க. அது சந்தர்ப்பவாத கூட்டணி, மக்களுக்கு சேவை செய்வது கிடையாது. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணியில் இடம்பெற்றுகின்ற கட்சிகள் அத்தனையுமே இன்றைக்கு மக்களுக்காக குரல் கொடுக்கின்ற கட்சிகள் எல்லாமே. சர்வதேச முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 3 லட்சம் கோடி ரூபாய்க்கும் மேல் முதலீடு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, நீர் மேலாண்மை திட்டத்தின் கீழ் தடுப்பணைகள் கட்டப்பட்டு வருவதாகவும் ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா அமைக்கப்பட உள்ளதாகவும் கூறினார். தொழில் முதலீட்டாளர் மாநாட்டில் சுமார் 3,431 கோடி ரூபாய் தொழில் முதலீடு செய்ய ஆர்வமிக்க தொழிலதிபர்கள் வந்து இன்னைக்கு சென்னையில தொழில் துவங்கிருக்கிறாங்க. இதற்காக 304 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது. பருவ காலங்களில் பெய்கின்ற மழை நீர் உபரி நீரா போய் கடல்ல போய் கலக்குது வீணா. அப்படி உபரி நீரா செல்கின்ற நீரை ஆங்காங்கே தடுப்பணை கட்டி தேக்கி நம்முடைய விவசாயத்திற்கு தேவை நீர் நிலத்தடி மூலம் கிடைக்க வழிவகை செய்ய 1000 கோடி ஒதுக்கியாச்சு. அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கிருஷ்ணகிரி மக்களவை தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் KB முனுசாமியை ஆதரித்து துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வாக்கு சேகரித்தார். கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகே பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர், மக்களவைத் தேர்தலில் நல்லவர்கள் எல்லோரும் ஓர் அணியில் இணைந்து மெகா கூட்டணி அமைத்துள்ளோம் என்றும் அந்த கூட்டணி அமோக வெற்றி பெறும் என்றும் கூறினார். உங்களுடைய பொன்னான வாக்குகளை இரட்டை இலை சின்னத்திலே முத்திரையிட்டு தமிழகத்தில் இருக்கின்ற 39 நாடாளுமன்ற தொகுதிகளில் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதிதான் தமிழகத்திலே அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தொகுதி என்ற வீர வரலாற்றை நீங்கள் படைத்து தரும்படி அண்ணன் அவர்களுக்கு மாபெரும் வெற்றியை மகத்தான வெற்றியை பெற்றுத்தார்கள். இதேபோன்று வேலூர் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் AC சண்முகத்தை ஆதரித்து வாணியம்பாடி பேருந்து நிலையம் அருகே ஓ பன்னீர்செல்வம் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், 2023ஆம் ஆண்டுக்குள் குடிசைகள் இல்லாத மாநிலமாக தமிழகம் உருவாக்கப்படும் என்றும் கான்கிரீட் வீடுகளாக மாற்றப்படும் என்றும் கூறினார். இந்த திட்டத்தில் முதல் கட்டமாக 6 லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். 4 லட்சம் இலங்கை தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்டார்கள். 5 லட்சம் இலங்கை தமிழர்கள் முள்வேலிக்கு கையிலிருந்து காலிலிருந்து சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு வெயிலிலும் மழையிலும் அடைக்கப்பட்டிருந்தார். சின்ன சின்ன சிறுதொழில்கள் வீட்டுக்குள்ளே இருந்து செய்வது மாதிரி அவங்களுக்கு மாண்புமிகு அம்மா அவர்கள் தான் இந்த சிறுதொழில் இணைமானியம் வழங்குகிற திட்டத்தை இந்தியாவிலே தமிழகத்திலே அறிமுகப்படுத்தியிருக்கிறார். அது சிறுபான்மையின பெருமக்கள் பாதுகாப்பாளராக வாழுகின்ற ஒரே மாநிலம் தமிழ்நாடுதான் என்பதை இன்றைக்கு நாம். இதனைத் தொடர்ந்து ஆம்பூர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ஜோதி ராமலிங்க ராஜாவை ஆதரித்து ஓ பன்னீர்செல்வம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கிருஷ்ணகிரி நகரில் உள்ள கடை வீதிகளில் நடந்து சென்று பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரித்தார். கிருஷ்ணகிரி நகரில் காங்கிரஸ் வேட்பாளர் செல்லக்குமாரை ஆதரித்து மு.க.ஸ்டாலின் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது கிருஷ்ணகிரி நகரில் உள்ள உழவர் சந்தை மற்றும் கடை வீதிகளில் நடந்து சென்று பொதுமக்களை சந்தித்த மு.க.ஸ்டாலின் அவர்களிடம் கைகுலுக்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தொடர்ந்து அங்கிருந்த டீ கடைக்கு சென்ற மு.க.ஸ்டாலின் பொதுமக்களுடன் டீ கடை பெஞ்சில் அமர்ந்து தேநீர் அருந்தினார். கிருஷ்ணகிரி நகரில் நடந்தபடியே வாக்கு சேகரித்த திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினோடு ஏராளமான மிகுந்த ஆர்வத்துடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். மத்தியில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ஆந்திர மாநிலத்துக்கு சிறப்பு தகுதி வழங்கப்படும் என ராகுல் காந்தி உறுதியளித்துள்ளார். ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் தேர்தல் பொதுக்கூட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி உரையாற்றினார். அப்போது 5 ஆண்டுகளாக பிரதமர் பதவியில் இருந்த மோடி தனது வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிவிட்டதாக குற்றம் சாட்டினார். அப்படி இருந்தும் ஆந்திர அரசியல் கட்சிகள் மோடியிடம் மாநிலத்தை கொடுத்துவிட துடிப்பது வியப்பளிப்பதாகவும் குறிப்பிட்டார். ஆந்திரத்துக்கு சிறப்பு தகுதி வழங்குவதாக வாக்களித்தது காங்கிரசும் மன்மோகன் சிங்கும் தான் என்றும் அதை நிறைவேற்ற வேண்டிய கடமை அதற்கு பிறகு ஆட்சிக்கு வந்த மோடிக்கு உண்டு என்றும் ராகுல் குறிப்பிட்டார்.
மத்தியில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ஆந்திர மாநிலத்துக்கு சிறப்பு தகுதி அளிக்கப்படும் என்றும் ராகுல் உறுதியளித்தார். வங்கிக் கணக்கில் 15 லட்சம் ரூபாய் போடுவதாக பிரதமர் மோடியைப் போல் தான் பொய் கூறவில்லை என்றும், ஏழை மக்களுக்கு ஆண்டுக்கு 72,000 ரூபாய் வழங்குவதாக தான் வாக்குறுதி அளித்துள்ளதாகவும் தெரிவித்தார். ஊரக வேலை, வெண்மை புரட்சி, பசுமை புரட்சி ஆகியவற்றை நிறைவேற்றியதைப் போல குறைந்தபட்ச ஊதிய உறுதியளிப்பு திட்டத்தையும் காங்கிரஸ் நிறைவேற்றும் என்றும் ராகுல் காந்தி குறிப்பிட்டார். மக்களவைத் தேர்தலில் அமேதி மற்றும் வயநாடு ஆகிய 2 தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி போட்டியிடுவார் என அக்கட்சியின் மூத்த தலைவர் A.K. அந்தோணி அறிவித்தார். இது தொடர்பாக டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் கட்சி மூத்த தலைவர் A.K. அந்தோணி, வருகிற மக்களவைத் தேர்தலில் கேரள மாநிலம் வயநாடு தொகுதியில் ராகுல் காந்தியை போட்டியிட வேண்டும் என பலர் விருப்பம் தெரிவித்ததாகவும், கட்சியின் தலைமையும் தேர்தல் ஆலோசனைக் குழுவும் இந்த விருப்பம் தொடர்பாக தீவிர ஆலோசனை மேற்கொண்டதாகவும் தெரிவித்தார். இதனிடையே ராகுல் காந்தியும் விருப்பம் தெரிவித்தால் அவர் கேரள மாநிலம் வயநாடு தொகுதியிலும் போட்டியிடுவார் என தெரிவித்தார். ராகுல் காந்தி தென் மாநில தொகுதி ஒன்றில் போட்டியிடுவதால் கேரளா, கர்நாடகா, தமிழக காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சியினர் மகிழ்ச்சியில் உள்ளனர். Continuous request and demand from the Congress workers, Rahul ji should contest one seat from South India. This request and demand was mainly raised by Karnataka, Kerala and Tamil Nadu. Finally, he has given his consent. Rahul Gandhi will contest from Wayanad parliamentary constituency from Kerala. ராகுல் காந்தி ஏற்கனவே தனது விருப்பம் தொகுதியான அமேதியிலும் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள வயநாடு தொகுதியிலும் போட்டியிடுவார் என்றும், இதற்காக 2 தொகுதிகளிலும் ராகுல் காந்தி விரைவில் வேட்புமனு தாக்கல் செய்வார் என காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் ரன்தீப் சுர்ஜிவாலா தெரிவித்தார். கேரள மாநிலம் வயநாடு தொகுதியில் போட்டியிடும் ராகுலை மார்க்சிஸ்ட் கட்சி தோற்கடிக்கும் என கேரள முதல்வர் பினராயி விஜயன் தெரிவித்தார். கேரளா மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தலா ஒரு தொகுதியில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி போட்டியிடுகிறார். ராகுல் தங்களின் மாநிலத்தில் போட்டியிட வேண்டும் என தமிழகம், கேரளா, கர்நாடகா, உத்தரப்பிரதேச மாநில காங்கிரஸ் தொண்டர்கள் விருப்பம் தெரிவித்திருந்தனர். இருப்பினும் ராகுல் தனது முடிவை வெளியிடாமல் இருந்து வந்தார். காங்கிரஸ் கட்சி வெளியிட்ட நாடாளுமன்ற வேட்பாளர்களின் முதல் பட்டியலில் உத்தரப்பிரதேச மாநிலம் அமேதியில் போட்டியிடுவார் என கூறப்பட்டது. இந்நிலையில் கேரள மாநிலம் வயநாடு தொகுதியில் போட்டியிட ராகுல் விருப்பம் தெரிவித்துள்ளார். இதன்படி அவர் அமேதி மற்றும் வயநாடு தொகுதியில் போட்டியிட உள்ளார். இத்தகவலை முன்னாள் மத்திய அமைச்சர் A.K. அந்தோணி கூறியுள்ளார். இந்நிலையில் திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த கேரள முதல்வர் பினராயி விஜயன், பாஜக போட்டியிடும் தொகுதியில் ராகுல் போட்டியிட வேண்டும், இல்லையெனில் போட்டியிடக்கூடாது என கூறினார். மீறி போட்டியிட்டால் ராகுலை தோற்கடிக்க மார்க்சிஸ்ட் கட்சி போராடும் எனவும் பினராயி விஜயன் தெரிவித்தார். தாம் ஒன்றும் நாட்டை விட்டு ஓடவில்லை எனவும், பாஜக தன்னை குறித்து தவறான பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் பிரபல தொழிலதிபர் விஜய் மல்லையா குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளார். வங்கிகளில் பல ஆயிரம் கோடி கடன் பெற்று திரும்ப செலுத்தாமல் தலைமறைவாக இருக்கும் மல்லையாவை கைது செய்து மீண்டும் இந்தியா கொண்டுவர மத்திய அரசு தீவிர முயற்சி எடுத்து வருகிறது. இந்நிலையில் வங்கிக் கடன் விவகாரம் தொடர்பாக தனது ட்விட்டர் பக்கத்தில் மல்லையா ட்வீட் ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் தான் ஒன்றும் நாட்டை விட்டு ஓடவில்லை எனவும், பிரதமர் மோடியும் பாஜகவும் தன்னை குறித்து தவறான பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் பாஜக அரசு தனது வங்கிக் கடனை விட மேலாகவே தனது சொத்துக்களை பறிமுதல் செய்துள்ளதாகவும் குறிப்பிட்ட மல்லையா, தான் லண்டனில் 1991 ஆண்டு முதல் வசித்து வருவதாகவும் சுட்டிக்காட்டினார். இந்திய விமானப்படையின் MiG-27 வகை போர் விமானம் ராஜஸ்தான் மாநிலத்தில் விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளானது. ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூர் அருகே உள்ள உத்தர்லாய் விமானப்படை தளத்தில் இருந்து MiG-27 வகை போர் விமானம் வழக்கமான சுற்றுக்காவலில் ஈடுபட்டிருந்தது. பகல் 11:45 மணியளவில் அந்த விமானம் ஜோத்பூருக்கு தெற்கே 120 கிலோமீட்டர் தொலைவில் விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளானது. விபத்துக்குள்ளான விமானத்திலிருந்து விமானி பாதுகாப்பாக வான்குடை மூலம் உயிர் தப்பினார். விமானம் விழுந்த இடத்தில் குடியிருப்புகள் எதுவும் இல்லை என்பதால் உயிர் சேதமோ பொருட்சேதமோ இல்லை. இதுகுறித்து விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது.
PSLV C-45 ராக்கெட் உதவியுடன் 28 செயற்கைக்கோள்களை இஸ்ரோ நாளை விண்ணில் செலுத்துகிறது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தின் ஏவுதளங்களில் இருந்து இஸ்ரோ PSLV, GSLV வகை ராக்கெட்டுகள் உதவியுடன் செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்தி வருகிறது. இந்நிலையில் தற்போது எமிசாட் என்ற செயற்கைக்கோளை இஸ்ரோ வடிவமைத்துள்ளது. இதை சுமந்தபடி PSLV C-45 ராக்கெட் நாளை காலை 9:30 மணிக்கு விண்ணில் பாய்கிறது. இதில் வெளிநாடுகளைச் சேர்ந்த 28 செயற்கைக்கோள்களும் விண்ணில் செலுத்தப்பட உள்ளன. PSLV C-45 ராக்கெட் உதவியுடன் விண்ணில் செலுத்தப்படும் இந்தியாவின் 436 கிலோ எடை உடைய எமிசாட் செயற்கைக்கோள் 749 கிலோமீட்டர் தொலைவில் விண்ணில் நிலைநிறுத்தப்பட உள்ளது. இதேபோல் 28 வணிக ரீதியான செயற்கைக்கோள்கள் 504 கிலோமீட்டர் தொலைவில் விண்ணில் நிலைநிறுத்தப்பட உள்ளது. 3 வெவ்வேறு புவி சுற்றுவட்டை பாதைகளில் செயற்கைக்கோள்கள் நிலைநிறுத்தப்பட உள்ளதாகவும் இஸ்ரோ விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் 4 சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலை உடனடியாக நடத்த வலியுறுத்தி தமிழக தேர்தல் அதிகாரியிடம் திமுக சார்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் காலியாக உள்ள 4 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் தேர்தல் நடத்த வலியுறுத்தி திமுக சார்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. திமுக அமைப்பு செயலாளர் ஆலந்தூர் RS பாரதி தமிழக தேர்தல் அதிகாரியான சத்யபிரதா சாகுவிடம் மனு அளித்த பின்னர் சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், வருமான வரித்துறையினர் மாலை 6 மணிக்கு மேல் சோதனை நடத்தக்கூடாது என சட்டம் உள்ளபோது அதை மீறி திமுக பொருளாளர் துரைமுருகன் வீட்டில் சோதனை நடத்தியுள்ள செயல் கண்டிக்கத்தக்கது என்றார். சட்டவிரோதமாக செயல்பட்ட வருமான வரித்துறை அதிகாரி மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் RS பாரதி தெரிவித்தார். 24 நாட்களுக்குள் தேர்தல் ஆணையம் நினைத்தால் தேர்தல் நடத்தலாம். தமிழகத்தினுடைய தேர்தல் ஆணையம் எல்லா 3-4 இடங்களிலும் தேர்தல் நடத்துவதற்கு தயாராக இருக்கிறோம் என்றும் சொல்லிவிட்டார்கள். துரைமுருகனுடைய வீட்டிலே நடைபெற்றிருக்கிற அந்த வருமான வரி ரைடு என்று சோதனை என்று சொல்வது மிக மிக எல்லா வகையிலும் அத்துமீறல், சட்டத்துக்கு விரோதமானது. இரவு 6 மணிக்கு மேல் இன்கம் டேக்ஸ் அதிகாரிகள் ரைடு செய்வது இன்கம் டேக்ஸ் சட்டத்துக்கு விரோதமானது. அதுவும் மீறப்பட்டிருக்கிறது. இப்படி தேர்தல் நேரத்தில் சட்டவிரோதமாக துரைமுருகனுடைய வீட்டுக்கு சென்றதை திராவிட முன்னேற்றம் கண்டிக்கிறது. திருச்செந்தூர் அருகே வாக்கு சேகரிக்க சென்ற திமுக வேட்பாளர் கனிமொழியை அப்பகுதி மக்கள் திருப்பி அனுப்பிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் கனிமொழி போட்டியிடுகிறார். அதற்காக அவர் பல்வேறு இடங்களில் தீவிர வாக்கு வேட்டையில் ஈடுபட்டுள்ளார். இந்நிலையில் திருச்செந்தூர் பகுதியில் உள்ள காயாமொழி, பூச்சிக்காடு, நாதன் கிணறு, தேரி குடியிருப்பு, செந்தாமரை விளை உள்ளிட்ட பகுதிகளில் கனிமொழி தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். இதனையடுத்து கீழநாலுமூலை கிணறு பகுதிக்கு சென்ற அவரை அப்பகுதி மக்கள் தடுத்து நிறுத்தினர். பதாகைகளை ஏந்தி எதிர்ப்பு தெரிவித்த அவர்கள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு கண்டனம் தெரிவித்தனர். தங்கள் பகுதிகளுக்கு எந்த திட்டங்களையும் MLA செயல்படுத்தவில்லை என குற்றம் சாட்டிய மக்கள் தங்களிடம் வாக்கு சேகரிக்க வேட்பாளருக்கு என்ன தகுதி உள்ளது என கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளிக்க முடியாத கனிமொழி தாம் சென்றிருந்த வாகனத்தில் அப்படியே திரும்பிவிட்டார். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. அதிமுக கட்சியில் வாரிசுகளுக்கு அதிக அளவில் இடம் வழங்கியிருப்பது தவறு என ஆனந்த்ராஜ் கருத்து தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெண்கள் மதிக்கப்பட வேண்டியவர்கள் எனவும் நயன்தாரா குறித்து ராதாரவி இழிவாக பேசியது கண்டனத்திற்கு உரியது என்றும் கூறினார். தேமுதிக தலைவர் விஜயகாந்தை வைத்து அவரது குடும்பம் அரசியல் செய்ய வேண்டாம் எனவும் வேண்டுகோள் விடுத்தார். மேலும் முறையானவர்கள் அதிமுகவிலிருந்து அழைத்தால் தாம் பிரச்சாரத்தில் ஈடுபட தயார் என கூறினார். என்னை பொறுத்தவரை இந்த பொள்ளாச்சி கொடூரமோ அல்லது கோயம்புத்தூரில் ஒரு சிறுமி கொடூரமோ மிக கடுமையான தண்டனை. நான் கையெடுத்து வணங்குகிற, தெய்வமாக நினைக்கிற நீதிபதிகள் ஒரு சட்டத்தை கொண்டு வந்து மிக கடுமையான, இனி பயப்பட வேண்டும், அச்சப்பட வேண்டும், பெண்கள் மீது கை வைப்பதற்கு, குழந்தைகள் மீது கை வைப்பதற்கு அஞ்ச வேண்டும் என்கிற அந்த அளவுக்கு ஒரு கடுமையான தண்டனையை வழங்க வேண்டும் அந்த அரசாங்கம் என்று அன்போடு வேண்டுகோளை வைக்கும். பேசியிருக்க வேண்டாம் என்பது என்னுடைய கருத்து. அதற்குரிய தண்டனையை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவராக இருப்பவர் அவருக்கு தந்திருக்கிறார், இடைநீக்கம் செய்திருக்கிறார்கள். குறிப்பாக திரையுலகத்தில் இருக்கிற பெண்களை பாதுகாக்கிற பொறுப்பு எங்களுக்கும் இருக்கிறது. அதை சற்று கவனமாக கையாண்டிருக்கலாம் ராதாரவி அண்ணன் என்பது என்னுடைய கருத்து. இந்த ஆட்சி இருக்கிற நாள் வரை இந்த ஆட்சியிலே பங்கேற்ற ஒருவனாக நான் பேசுகிறேன். நான் சொன்னதைத்தான் மீண்டும் சொல்லுகிறேன்.
நான் முதல்ல என்ன சொன்னோம்னா அதுதான் இன்னைக்கு இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு குடும்பம் இல்லாத ஆட்சின்னு சொல்றாங்க. இதை தானே இவர் முதல்ல சொன்னாரு. இவரை பக்கத்துல வச்சுக்கலாமேன்ற எண்ணம் ஏன் உங்களுக்கு இல்லைன்னு நான் கேட்கிறேன். கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சுசீந்திரம் பகுதியில் பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன் பிரச்சாரம் மேற்கொண்டார். கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்களின் இறுதிப் பட்டியல் வெளியிடப்பட்டது. இந்நிலையில் முன்னாள் மத்திய இணை அமைச்சரும் பாஜக வேட்பாளருமான பொன் ராதாகிருஷ்ணன் சுசீந்திரம் பகுதியில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். பிரச்சாரத்தின் போது கூட்டணி கட்சி நிர்வாகிகள், பாஜக தொண்டர்கள் உட்பட ஏராளமானோர் உடனிருந்தனர். நாமக்கல் பாராளுமன்ற தொகுதியில் அதிமுகவை ஆதரித்து பிரச்சாரம் செய்த தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விவசாயிகள் பயன்பெற நதிநீர் இணைப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என நம்பிக்கை தெரிவித்தார். நாமக்கல் பாராளுமன்ற தொகுதியில் அதிமுக கூட்டணி வேட்பாளர் காளியப்பனை ஆதரித்து தேமுதிக பொருளாளர் பிரேமலதா பிரச்சாரம் மேற்கொண்டார். பரமத்தி வேலூர், மோகனூர் உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் அதிமுக வெற்றி பெற்றால் விவசாயிகளுக்கு குளிர்சாதன கிடங்கு அமைத்து தரப்படும் என்றும் தெரிவித்தார். இணைப்பு என்பதை முதல் கோரிக்கையாக பாரத பிரதமரிடம் எடுத்துரைத்து தென்னக ரயிலில் நம்மளுடைய தென்னக நதிகளை இணைத்து விவசாயத்திற்கும் சரி, குடிநீர் நீருக்கும், தொழில்களுக்கும், தமிழகம் முழுவதும் குடிநீர் நீருக்கும் எல்லா இடத்திலும் வசதிகளை நிச்சயமாக நதிகளை இணைப்பதன் மூலம் செய்வோம் என்ற வாக்குறுதியை கொடுக்கிறேன். மேலும் நாமக்கல், சேலம், மோகனூர் இடையே ரயில் இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறிய அவர் போக்குவரத்து நெரிசலை சீர் செய்ய ரிங் ரோடு அமைத்து தரப்படும் என தெரிவித்தார். விவசாயிகளுக்கு உரிய விலை கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மத்திய மாநில அரசு மூலம் நதிநீர் இணைப்பு திட்டம் நிறைவேற்றப்படும் எனவும் கூறினார். கரும்பு விவசாயிகள் பயன்பெறவும், நமது தென்னை விவசாயிகள் மற்றும் வாழை விவசாயிகள் பயன்பெற உரிய ஆதார விலையை நாங்கள் பெற்றுத் தருவோம். அதே போல சென்னைக்கு கரூர், மோகனூர், நாமக்கல், சேலம் வழியாக பகல் ரயில் போக்குவரத்து நிச்சயமாக செல்வதற்கு வழிவகை செய்யப்படும் என்ற மிக முக்கியமான ஒரு வாக்குறுதியை இந்த நேரத்தில் நமது வெற்றி வேட்பாளர் மூலமாக உங்களுக்கு நாங்கள் தெரிவிக்கிறோம். கூட்டத்தில் அமைச்சர் தங்கமணி, அதிமுக வேட்பாளர் காளியப்பன், நாமக்கல் எம்எல்ஏ பாஸ்கர் ஆகியோர் உடன் இருந்தனர். விருதுநகர் அருகே உரிய ஆவணங்களின்றி வேனில் எடுத்து சென்ற 2,28,00,000 ரூபாய் மதிப்பிலான 7 கிலோ தங்க நகைகளை பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். விருதுநகர் அடுத்த அழகாபுரி சந்திப்பு சாலையில் பறக்கும் படை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக வந்த வேனை மறித்து சோதனை மேற்கொண்டதில் 2,28,00,000 ரூபாய் மதிப்பிலான 7 கிலோ தங்கம் மற்றும் 18 கிலோ வெள்ளி நகைகள் இருப்பது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து நகைகளை பறிமுதல் செய்த தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் அவற்றை விருதுநகர் தாலுகா அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். அதிகாரிகள் கைப்பற்றிய தங்க நகைகள் தனியார் நிறுவனங்களுக்கு சொந்தமானது என விசாரணையில் தெரியவந்துள்ளது.